கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருட காலம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான நிகழ்வுகளை குரு நிகழ்த்த போறார், 5ல இருந்து 9ஆம் பார்வையெல்லாம் பார்த்தாருன்னு தான் சொன்னாங்க. ஆனால் பிள்ளைங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு மேடம். ஏதோ ஒன்று குழப்பிக்கிட்டே இருந்துச்சு மனசெல்லாம் போட்டு. குரு நல்லா தான் இருந்தார், எங்களுக்கு தான் அப்படி இருக்கா, இல்லை ராகு இருக்கனால அப்படி இருக்கா, இன்னுமே புரியல. வேலை போச்சு, வீடு போச்சு, நிறைய உறவுகளை இழந்தோம். இதே மாதிரி ஒரு அமைப்பில் போகுது. இந்த வருஷமாவது எங்களுக்கு அப்படியே குரு ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா, வாவ் சூப்பராக பண்ண போகிறேன். ஏன்னா உண்மையை சொல்லணும்னா நம்மளுக்கு 7.5 ஓடிட்டு இருந்துச்சு. அதுவும் ஜென்மச்சனி. ஜென்மச்சனியில் நிறைய இழப்புகளை கொடுப்பாருன்றது நியதி. சனி எப்பயுமே தான் சொந்த வீட்டை தான் வச்சு செய்வார். ஏன்னா புடம் போட்ட தங்கமாக மாற்றணும்ல உங்களை, அதுக்காக. இப்போ ராசிநாதன் 2ஆம் இடத்துல அமர்றதே சூப்பர். ஆனால் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைத்தால் அதோட சூப்பர். கும்பராசிக்காரர்களுக்கு வருமானம் உயரப்போகுது, தாறுமாற இயங்க போகுது. ஆனால் ஒன்று, ஃபாரினில் இருக்கவங்க கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கணும். அங்கே சனி போய் உட்காந்து அதுக்கப்புறம் குரு பார்வை ஒரு 3 மாதம் குரு வேறு இறங்கிடுவார். அப்போது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்? கும்பராசிக்காரங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6ல் குரு ஊரில் பகைன்னு ஒரு பேர் இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம என்ன பேசினாலும் அடுத்தவங்களுக்கு அது தப்பாகவே போகும். இப்பயும் அப்படி தான் இருக்குன்னா என்ன பண்ணுறது? கொஞ்சம் அவ்வளோதான் வந்தாச்சு. இந்த ஒரு 3 மாதம் சரியாக போயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கு முதல் விஷயம் நான் பார்க்குறது, பிள்ளைகள் ரீதியாக இருந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர போகிறீங்க. குரு இருந்த இடத்த கொஞ்சம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவார். ஆனால் 9ஆம் பார்வையெல்லாம் பார்த்தாரு தான். அதனால பிள்ளைகள் ரூபத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுவார். இப்போ 6ஆம் இடத்துல வர போகிறார். கடன், எதிரி, நோய், வம்பு, வழக்க தம்சம் பண்ண போகிறார்.